இன்றைய மன்னா. டுடேஸ் மன்னா. ஆதியாகமம் 22:18. Genesis 22:18. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும். And through your offspring all nations on earth will be blessed because you have obeyed me. ஈசாக்கை மோரியா மலையிலே தகன பலியாக எனக்காக பலியிடு என்ற வார்த்தையை கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபோது எந்த மாறுதரமும் சொல்லாதவனாக கர்த்தருடைய வாக்குக்கு கீழ்ப்படிந்தவனாக தன்னுடைய மகனை கூட்டிக் கொண்டு பலியிட ஆபிரகாம் புறப்பட்டார். நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்று ஈசாக்கு கேட்ட பொழுது தேவன் நமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்று ஆபிரகாம் விசுவாசத்தோடு சொன்னார். கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார் என்ற ஆபிரகாமின் நம்பிக்கையான வார்த்தைகளை தேவன் மறந்து விடுவாரா? நிச்சயம் மறக்க மாட்டார் அல்லவா? ஆபிரகாம் தன் மகனை தேவனுக்கு பலியிட முயன்ற போது கர்த்தர் ஆபிரகாமிடம், உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுக்க நீ வந்திருந்ததை நான் அறிந்திருக்கிறேன். இதனால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். உடனே ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்கடாவை கர்த்தர் ஆபிரகாமுக்கு காண்பித்து அதனை பலியிட கர்த்தர் அவருக்கு உதவி செய்தார். அதனாலே ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று பெயரிட்டான். கர்த்தர் ஆபிரகாமின் நம்பிக்கையை கனப்படுத்தி ஆபிரகாமிடம், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று அவனை ஆசீர்வதித்தார். அன்பான தெய்வ பிள்ளையே, நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன், நீ கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருப்பவன் என்பதை உறுதிப்படுத்த கர்த்தர் சில காரியங்களை உன் வாழ்விலே சில நேரங்களில் அனுமதிக்கிறார். அவைகளை கீழ்ப்படிந்து எந்த முறுமுறுப்பும் இல்லாமல் அவருக்காக நிறைவேற்ற முயலும் போது அவர் யெகோவா ஈரையாக இருந்து எல்லாவற்றையும் உனக்காக பார்த்து கொள்வார். உனக்காக கர்த்தர் நிச்சயமாக சகலத்தையும் பார்த்து கொள்வார். எல்லாவற்றையும் உனக்காக செய்து முடிப்பார். God bless you.